ஜெயலலிதாவை போய் போயஸ் கார்டனில் பார்த்து அவரோட கூட்டணி வைத்தது நான் செய்த மிகப்பெரிய தவறுங்கிறது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அண்ணா திமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஜெயலலிதாவை போயஸ் கார்டனில் போய் பார்த்து அவரோட கூட்டணி வச்சது தவறுங்கிறாரு. அந்த கூட்டணி வைக்கலைன்னா நேரம் மதிமுகவே இல்லாமல் போயிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகோ எப்படி திசை மாறி ஜெயலலிதா அவர்கள்ட்ட போனாருன்னா, அப்போ வைகோ என்ன கேட்டாருன்னு தெரியுமா? இன்றைக்கி பேசுகிறாரு போய் நின்றது தவறுன்னு என்ன பேசிட்டாரு தெரியுமா? அம்மா எனக்கு 5 சீட்டு கொடுங்க. ஏன்னா 5 சீட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் என் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும், என் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைக்கும். கேட்டாரா இல்லையான்னு கேளுங்க. இன்றைக்கி போய் தப்பு தெரியாமன்னு போய் கெஞ்சினார். இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்பி சீட்டு, வைகோவுக்கு 5 எம்பி சீட்டு, பாஜகவுக்கு 5 எம்பி சீட்டு, மொத்தம் 15, மீதி இருக்கிற 25 ஏடிஎம்கே நின்னாங்க 1998. இதே வைகோ 5 நின்னதில் 3 ஜெயிச்சார். அந்த தேர்தலுக்கு பிறகுதான் வைகோவுக்கு பம்பர சின்னம் கிடைச்சது. அப்போ வைகோவுக்கு அரசியல் விலாசம் கொடுத்தது ஜெயலலிதா. ஆனால் நான் பெரிய தப்பை பண்ணிட்டாங்க போயின்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்சியே இல்லாமல் போயிருக்கோம். இப்போ மட்டும் கட்சி இல்லாமல் இருக்குது.